சிவசிவ திருச்சிற்றம்பலம். இன்று சிவதர்மோத்தரம் கூறும் குமரன் துதி பற்றி காண்போம். தவத்திரு மறைஞான சம்பந்தர் சிவதர்மோத்தரம் என்னும் நூலில் 264 பாடலில் குமரக் கடவுளின் புகழ் பற்றி அருளியுள்ளார். இனி இப்பாடலை காண்போம். வாடாவன மூளை தோடார் சூரி கூழல் வாளார் விழியினை உமைபாகன் ஊடா அயனரி தேடா அடிமுடி ஓராது அயர் ஊர அருள் ஈசன் காடே இடம் என நாடா நடம் நவில் காதார் குலையினன் அடி சேதற்கு ஈடார் இருவினை கூடாவகை தரும் ஏறாரருமுகன் இயல் நூலே என்பதாகும். இப்பாடலில் வரும் வாடா என்றால் தளராத என்று பொருள். வண்ணம் என்றால் அழகு, தோடு என்றால் பெண்ணின் காதணியை குறிக்கும். ஊடாய் என்றால் மாறுபட்ட, அயன் என்றால் பிரமன், அரி என்றால் திருமால், ஓராது என்றால் அறியாமல், அயர்வு என்றால் தளர்வு, நடம் என்றால் கூத்து, காடு என்றால் சுடலை, குலை என்றால் ஆண்களின் காதணியை குறிக்கும். ஏரென்றால் அழகு என்று பொருள். இனி இப்பாடலின் பொருளை காண்போம். அழகு நிரம்பிய ஆறுமுகப் பெருமான் அருளிய இந்த நூல் தளராத அழகை உடைய நகில்களையும் மலரணிந்த சுருண்ட கூந்தலையும் வாள் போல ஒளிரும் 2 கூரிய விழிகளையும் உடைய உமையை தன் பாகத்திலே கொண்டவனும் தமக்குள் யார் பெரியவன் என்று மாறுபட்டு நின்ற விஷ்ணுவும் பிரம்மனும் முறையே அடியையும் முடியையும் தேடி காணாமல் தளர்ந்து நின்றபோது அவர்களுக்கு அருள் புரிந்தவனும் ஊழிக்காலத்தில் சுடுகாட்டையே அரங்கமாக கருதி திருக்கூத்து ஆடியவனும் காதில் சங்கக் குலையை அணிந்தவனும் ஆகிய சிவபெருமானின் திருவடியை அடைதற்கு தடையாம்படி வலிமை பொருந்திய இரு வினைகள் சாராதவாறு திருவருள் ஞானத்தை நல்கும். திருச்சிற்றம்பலம்.